நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நான் PR3 பார்த்திபுரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் அவர் பண்ணுற கிவ்அவேக்கான அலிகேஷன்ஸை வந்து ஒரு வீடியோவை பண்ணி போட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு விஷயம் கிளம்பியிருக்கு. என்னன்னா இந்த ப்ரோவோட வீடியோ வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தா இது மாதிரி போன வருஷம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கான கூப்பன் வந்து PR3 கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணாங்களாம். அந்த கூப்பனை பேஸ் பண்ணி இந்த வருஷம் அதாவது 2026 ஜனவரி மாதம் பொங்கல் அப்போ ராயல் என்ஃபீல்டு பைக்கை வந்து கிவ் அவே கொடுக்கறத அவங்க சேனல் மூலியமா சொல்லியிருந்தாங்க போல. நான் அந்த டைம்ல பெருசா கவனிக்கல. அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை நானே போய் பார்த்தேன். ஆமா, கிவ் அவே பண்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் ஜனவரி மாசம் பொங்கல் அப்போ அவர் கிவ் அவே கொடுத்த மாதிரி எந்த வீடியோவும் நாங்க வந்து பார்க்கவும் இல்லை. நானும் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், எந்த ஒரு வீடியோவும் அது சம்மந்தமா இல்லவே இல்லை. நீங்க கிவ் அவே கொடுக்கலன்னு சொல்லி நான் சொல்ல வரல, அதே தான் இந்த ப்ரோவும் சொல்றாரு. நீங்க கிவ் அவே கண்டிப்பா கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு வீடியோவா போடுங்க. எல்லாமே வந்து ஒரு வீடியோவா போடுறீங்க, அதே மாதிரி இதையும் சேர்த்து ஒரு வீடியோவா போடுங்க. எங்க மேல கேஸ் போறதுக்கு பதிலாக இது ஒரு வீடியோவா போடுங்க. அப்பதான் மக்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லாட்டி நீங்க ஸ்கேம் பண்றீங்க தான் நினைப்பாங்க. ஓகேங்களா? உங்கள எத்தனை பேர்கிட்ட இந்த கூப்பன் இருக்கு, உங்களுக்கு அந்த பைக் கிடைச்சதா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. அப்படி வரலையா தாராளமா அவரை டேக் பண்ணியோ இல்ல அவருக்கு DM பண்ணியோ தாராளமா அந்த கிவ் வந்து கேளுங்க.